வணக்கம் மக்களே. இந்த ஒரு ரிங் நீங்கள் நம்ம வீடியோஸ் அதிகமாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக மோஸ்ட்டாக எல்லா ரீல்ஸ்லையும் வந்திருக்கும். இது ஒரு ஸ்மார்ட் பேமெண்ட் ரிங். ஸோ இனிஷியலாக நான் ஒரு பிராண்டோட கொலாபரேட் பண்ணும்பொழுது ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி இதை வாங்கியிருந்தேன். 7 ரிங்குங்கிறது இதோட நேம். ஸோ ரீசெண்டாக இதில் ஒரு சின்ன அப்டேட் வந்தது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மேபி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போடலான்னு தோணுச்சு. ஸோ அதுதான் இந்த வீடியோ. ரீசெண்டாக தான் சித் வீடியோ பார்த்தேன். ஸோ கொலாபரேஷன் சொல்ல வேண்டியது முக்கியமாக இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன்னு சொல்ல வேண்டியது எவ்வளோ முக்கியம்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த பிராண்ட் ரெக்வஸ்டெல்லாம் இல்லை, நம்ம வாங்கி இன்ஸ்டாகிராம் ரீலுக்காக வாங்கினது. பட் ஸ்டில் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் இதை பற்றி ஒரு வீடியோ நானாக ஓனாக பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவங்க ஓகேன்னு சொன்னதும் என்னோடய ஃபிங்கர் சைஸை மெஷர் பண்ணி அனுப்ப சொன்னாங்க. 0.5 அது மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்லி அனுப்புனேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் லூஸாக இருக்குது. மேபி உங்களோட நீங்கள் வாங்கினீங்கன்னா கரெக்டான சைஸிங்கில் வாங்கிக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா, இது ஆக்சுவலாக ஒரு NFC வாலெட் மாதிரி. ஸோ இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. உங்கள் மொபைல் நம்பரை வச்சு அந்த ஆப்பில் லாகின் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இனிஷியலாக அவங்க 270 அது மாதிரி அவங்களே லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவுட் ஆஃப் 4700 சம்திங். ஸோ இது அவங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 7777 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்கும். CKT50 சம்திங் நம்மளோட கோடு ஒன்று இருக்கும். அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு 4777 ரூபா அது மாதிரி வரும். ஸோ 277 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டுருவான். 4500 ரூபா இந்த ரிங்கோட ப்ரைஸிங். இது அவ்வளோ அந்த ப்ரைஸிங் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட காசு இருந்தால் வாங்குங்க, மற்றபடி அவ்வளோ சீன் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் NFC சப்போர்ட்டட் டிவைசஸில் பேமெண்ட் பண்ணுறீங்க. அதாவது இந்த பெட்ரோல் பங்க்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மிஷின் மாட்டி போட்டு இந்த நம்பரை போட்டு அதுக்கப்புறம் கார்டு ஸ்வைப் பண்ணுறது, இல்லைனா NFC சப்போர்ட் இருக்கிற டிவைசஸில் நீங்கள் உங்களோட கையை ஹோல்ட் பண்ணி அது ஃப்ரண்ட்டில் லைக் இதுதான் NFC அந்த இதுனா, ஸோ இங்கே நீங்கள் ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சிங்கன்னா வித்தின் செகண்ட்ஸில் அது வந்து பேமெண்ட் ஆகும். நீங்கள் சப்போஸ் இப்படி கையை ஸ்ட்ரைட்டாக வச்சா கூட உங்களோட பேமெண்ட்ஸ் எதுவுமே ஆகாது. ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணும், அப்போ தான் உங்களோட பேமெண்ட்ஸ் ஆகும். மற்றபடி இந்த கடைகளில் பே பண்ணுறது, பெட்டி கடைங்களுக்கு போகிறது, ஸோ அந்த மாதிரி இடத்துல இது ஓகே ஆகாது. ரீசெண்டாக வந்து ஒரு அப்டேட் வந்தது. நான் எதாச்சியாக ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லேயும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மெட்ரோஸில் குறிப்பாக பெங்களூர் மெட்ரோவில் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லி மெசேஜ் வந்தது. ஸோ ரீசெண்டாக அதையும் ட்ரை அவுட் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட வாலெட் லைக் 7 ரிங் ஆப்லேயே போய் உங்களோட மெட்ரோக்குன்னு ஒரு தனியாக ஒரு வாலெட் இருக்கும், அதில் போய் உங்களோட அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் என்னோடய ரெஃபரல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 3 பேர் ஏதோ வாங்கினனால எனக்கு 1500 ரெஃபரல் வந்திருந்தது. ஸோ அதுலேருந்து நான் ஆல்ரெடி பெட்ரோல் அது மாதிரி ஒரு சில பேமெண்ட்ஸ்லாம் பண்ணி ட்ரை அவுட் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு 100 ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். பட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்மீடியட்டாக அந்த அமௌண்ட் வந்து ஷேர் ஆகாது. அது வந்து நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனில் போய் இது மாதிரி ரிங், இது NFC ரிங்கு, இதை ஆக்டிவேட் பண்ணி தாங்கன்னு சொன்னிங்கன்னா அவங்க ஒரு NFC ரீடர் அது மாதிரி ஒரு டிவைஸ் வச்சுருப்பாங்க. அதில் வச்சு சிஸ்டமில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அப்டேட் பண்ணதும் நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி இருக்கும். உங்கள் கார்டில் வந்து எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவீங்களா. ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதில் எவ்வளோ பேமெண்ட் ஆப்ஷன்ஸ், எவ்வளோ காசு இருக்குது எல்லாமே காட்டும். ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யூஸ்வலாக போய் உங்களோட QR கார்டு காட்டுவீங்களா, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா NFCக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகும். அண்டு ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் இது மாதிரி ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் QR டிக்கெட்ஸ் வாட்ஸ்அப்லேயும் எடுக்க வேணாம், ஆப்லேயும் எடுக்க வேணாம், இல்லை நேர்லேயும் போய் எடுக்க வேணாம். உங்களோட வாலெட்டில் அமௌண்ட் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் ஜஸ்ட் அந்த கேட் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல வந்து NFCயில் போய் ஜஸ்ட்டு பஞ்ச் பண்ணால் போதும். லைக் இந்த காட்டினா போதும், அதுலேருந்து அமௌண்ட் உடனே டிடெக்ட் ஆகுது. நீங்கள் எங்கே எக்ஸிட் ஆகுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிடெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் இது மாதிரி மெட்ரோ சிட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா, இது சென்னை மெட்ரோவில் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் டியூரபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிங்கு நான் மோஸ்ட்டாக குளிக்கும்போது நிறையா டைம் சோப்பு போடும்போது வேகமாக இப்படி இது பண்ணேன்னா போய் செவுத்தில் போய் அடிக்கும். ஸோ அது மாதிரி நிறையா டைம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஒரே ஒரு டைம் போட்டதில் லைட்டாக கோடு இல்லை, ஒரு கிராக் மாதிரி ஒரு சின்ன பீஸ் மட்டும் காணாமல் போயிடுச்சு உங்களுக்கு. மற்றபடி ஸ்டில் இது நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு
ஐ திங்க் கலர்ஸ் இவங்கக்கிட்ட பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி அவங்களோட வெப்சைட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள், கீழே வேணா லிங்க் தரேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணுறது இந்தியாவில் லாக் பண்ணியிருக்காங்க, ஏன்னு தெரில எனக்கு. ஸோ உங்களோட பாஸ்புக் மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க எல்லாமே அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் மெட்ரோக்குன்னு ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு காட்டும். பட் இம்மீடியட்டாக அப்டேட் ஆகாது, கொஞ்சம் டைம் ஆகும். நான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ராவல் மட்டும்தான் இதில் அப்டேட் ஆகிருக்கு. செகண்டாக ஒரு ட்ராவல் பண்ணேன், அதில் அப்டேட் ஆகலாம். ஆக்சுவலாக என்னோடய இதில் ₹20 பேலன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரிங்கில், ஐ மீன் மெட்ரோ வாலெட்டில். அது அப்டேட் ஆகலை, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது அப்டேட் ஆக. கொஞ்சம் இல்லை, 2 நாளுக்கு முன்னாடி நான் போனேன், இன்னுமே அப்டேட் ஆகலை. அண்ட் முக்கியமாக உங்களோட பேன், ஆதார் இதெல்லாமே லிங்க் பண்ணி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரிங் வாங்கலாமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பார்க்க ஒரு லுக்காக ஒரு லிங்க் வேணும். எனக்கு உண்மையாக பிளாக் கலர் பிடிக்கும். ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் இல்லாமல் பார்க்க நீட்டாக இருக்கணும். அதே சமயம் ஒரு ஸ்மார்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க. சப்போஸ் அவசரத்துக்கு எங்கேயாவது பே பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். எனக்கு ஒரு ₹5000 பெரிய மேட்ரு இல்லை அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் 5000 எனக்கு பெரிய பட்ஜெட்டு, இந்த பேமெண்ட்டுக்காக இதெல்லாம் நான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணான்னு தான் சொல்லுவேன். ஸோ இது மாதிரி டெக் கேஜெட்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்மளோட சேனலான கம்ப்யூட்டர் காதலனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பபாய்.